வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரைஸ் பீட் அண்ட் சீட் பீட் வச்சு ஒரு குட்டி ஹேண்ட்பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி, ½ அன் ஹவரில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் எடுத்த உடனே வயரில் சென்டரில் ஒரு ரைஸ் பீடு சீட் பீடு எடுத்துக்கோங்க. சீட் பீடு எடுத்தால் தான் கேப் இல்லாத வரும். இந்த மாதிரி ஃபார்மேட்லாம் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு ரைஸ் பீடு, 2 சைடும் சீட் பீடு எடுத்திருக்கேன். திருப்பி இன்னொரு ரைஸ் பீடில் க்ராஸ் பண்ணியிருக்கேன். க்ராஸ் பண்ணால் இப்போ இந்த மாதிரி வரும். இப்போ இதுக்கு பெரிய பீடு போட்டிங்கன்னா 2 ரைஸ் பீடுக்கும் நடுவில் கேப் வரும். நமக்கு கேப் இல்லாமல் இருந்தால் தான் கொஞ்சம் இது அழகாக இருக்கும். அதுக்கு அடுத்ததில் அதே போல் தான் ஜாயின் பண்ணிட்டு வரணும். 2 சீட் பீடு 2 சைடும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ரைஸ் பீடில் க்ராஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்பை தான் இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவோம். எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ தூரம் போட்டுக்குவோம் நம்ம. இப்போ நான் 7 பீடு வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5 6 7 கவுண்ட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேக்கோட பேஸு, அடிப்பக்கம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டேர்ன் பண்ண போகிறோம். இப்போ நான் டேர்னிங் பண்ண போகிறேன். ஸோ வந்துட்டு ஒரு சீட் பீடு ஒரு ரைஸ் பீடு போட்டு இன்னொரு சீட் பீடில் நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். எப்போதும் ரைஸ் பீடில் க்ராஸ் பண்ணுவோம், இந்த தடவை சீட் பீடில் க்ராஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ சைடில் நம்ம இது பண்ணிட்டு போகலாம். இப்போ நம்ம சைடில் போக போகிறோம், இப்படி சைட் பார்ட்டு. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு சீட் பீட் ஒரு ரைஸ் பீடு, ஒரு சீட் பீடு, இன்னொரு ரைஸ் பீடு. ரைஸ் பீடில் வந்து நம்ம க்ராஸ் பண்ணிக்கணும். இப்படி க்ராஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி சைடில் அப்படி வரும். இப்போ ரைட் சைடு இருக்கிற ஒயர் எடுத்து பக்கத்தில் இருக்கிற அடுத்த ஒயிட் பீட்குள்ளார சீட் பீட்குள்ளார நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சீட் பீட் லெஃப்டில் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு இதில் ரைஸ் பீட் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதே சேம் மெத்தட் தான், இது ஃபுல்லாகவே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக ஒரே ஸ்டெப் தான். இது வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இங்கே ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த டேர்னிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டேர்னிங் பண்ணும்போதும் நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் சீட் பீட்டில் ஜாயின் பண்ணோம் இல்லையா, இப்போ வந்து ரைஸ் பீட்டில் ஜாயின் பண்ணோம். இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல் ஷேப்பில் கொண்டு வந்துருங்க. இப்போ இன்னொரு 2 ரைஸ் பீட் ஆட் பண்ணிக்குவோம். இது 2லேயும் ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்து இங்கே 2 போட்டிருக்கோம். இப்போ நம்ம க்ராஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு இந்த மாதிரி சைடில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ திருப்பியும் வந்துட்டு சீட் பீட்டில் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டில் இருக்க சீட் பீட்குள்ளே ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம திருப்பியும் ஒரு சீட் பீடு ஒரு ரைஸ் பீடு போட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடு போட்ட மாதிரியே இந்த சைடும் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம ஒரு சீட் பீட் ஒரு ரைஸ் பீடு போட்டு ரைஸ் பீடில் க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு இந்த லாஸ்ட் வரைக்கும் பண்ணிட்டோம். லாஸ்ட் இதில் இருக்கோம். ஸோ இப்போ இந்த லைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஒரு ரைஸ் பீடு போட்டு நம்ம க்ராஸ் பண்ணிக்குவோம். இப்போ 3 பீடு இருக்குது ஆல்ரெடி. இப்போ ஒரே ஒரு ரைஸ் பீட் போட்டுக்கலாம். இப்போ இந்த இதில் நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். அடுத்து நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த சைடில் வருது. ஸோ நம்ம வெறும் ரைஸ் பீடு மட்டும் 3 ரைஸ் பீட் ஆட் பண்ணிட்டு 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு 3ஆவதில் வந்துட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம், க்ராஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இனி பழையபடி இந்த சைடில் ஒவ்வொரு சீட் பீட்லேயும் ஆட் பண்ணிவிட்டு கீழே என்ன ஸ்டெப்பில் ஃபாலோ பண்ணமோ அதே ஸ்டெப்பில் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணிட்டு போகணும். இப்போ இந்த இதில் நான் சீட் பீட் தான் போட்டிருக்கேன். லெஃப்ட்டில் ஒரு சீட் பீட் போட்டு ஒரு ரைஸ் பீட் போட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி.
கீழே இந்த லைன் எப்படி செஞ்சோமோ அதே போல் தான் இது ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிட்டு வரணும். சேம் ஸ்டெப்ஸ் தான். ஸோ ஃபுல்லாக இதே போல் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதை ஃபுல்லாகவே அதே ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம். இங்கேயும் ஒரு ஸ்கொயர் ஷேப் கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த சைடும் ஃபுல்லாக வந்துட்டோம். இப்போ நம்ம முடிக்க போகிறோம் இந்த இடத்துல. ஸோ இதை வந்து மேலே எடுத்துகிட்டு போய் ஒரே ஒரு சீட் பீட் போட்டு முடிச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு சீட் பீட் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரெண்டு லைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டு லைன் போட போகிறோம். இதுவும் இதே போல் தான் போடணும். பட் இந்த இடத்துல டேர்னிங்கில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இந்த சைடு இப்படி கொண்டு போயிட்டு இங்கே கொண்டு வந்து முடிக்கலான்னு இருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே ஒரு ரைஸ் பீடு, ஒரு சீட் பீடு, இன்னொரு ரைஸ் பீடு போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த லாஸ்ட் இதில் வந்திருக்கோம். இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் தேர்ட் லைனை. இப்போ இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு எப்போதும் 4 பீடு போடுவோம் இல்லையா ஸ்கொயராக. இந்த தடவை ட்ரையாங்கிளாக 3 பீட் தான் போட போகிறோம். ஸோ நம்ம ஒரே ஒரு சீட் பீட் மட்டும் போட்டு க்ராஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும் மேலே. இப்போ நம்ம பழையபடி திருப்பி இதே ஸ்டெப்பை இங்கிட்ட ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இந்த இதை முடிச்சுட்டு திருப்பி பழையபடி ஒரே ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு சீட் பீடு, ஒரு ரைஸ் பீடு, இதே தான் திருப்பி இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ நம்ம இது ஃபுல்லாக பண்ணிட்டு வந்தாச்சு. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த லாஸ்ட்டில் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு நாட் போட்டுட்டு அப்படியே ஹேண்டில் போட்டுடலாம். இது எடுத்துகிட்டு வந்து இதில் ஒன்றுமே நம்ம பண்ணுறதுக்கு இல்லை. அவ்வளோதான். இப்படியே நம்ம என்ன ஹேண்டில் கொண்டு போயிடலாம். நான் இப்போ வந்துட்டு இந்த பேட்டர்னில் வந்து ஹேண்டில் போடுறேன். சீட் பீட்டில் ஸ்டார்ட் பண்ணி சீட் பீட்டில் எண்ட் பண்ணுறேன். இன் பிட்வீன் ரைஸ் பீட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை அப்படியே ஆப்போசிட்டில் கொண்டு வந்து நாட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸி இந்த பேக்கு. ½ அன் ஹவரில் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.